புளி வந்து ஊற வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு எண்ணெயில் தேவை வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஸ்டைல் புளியோட சேர்த்து ரைஸ் வந்து நான் குக்கரில் வச்சுட்டு ஆற வச்சுருக்கோம் ரைஸு. ஸோ புளி வந்து இப்படி வந்து கரைச்சி விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் வந்து கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த குவான்டிட்டியில் தண்ணி எடுத்துக்கணும், புளி தண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள் இது மாதிரி நல்லா வந்து கொச்சின் எடுத்துட்டு ஒரு கொதிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்மெல் வருது. நீங்கள் வேணா தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகிறதில்ல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் ஆட் பண்ணல. ஸோ தேங்காய் வந்து கொಬ್ಬರಿ இருக்குல்ல, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துருவி போட்டு இல்லை மிக்ஸில் அடிச்சும் போல அதுவும் சூப்பர் டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்படி வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து கொச்சின் இருக்குது, நல்லா வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சல்சலாக வந்து கொதிக்கும். சூப்பராக வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ரெடி ஆகிடும். கொச்சின் இருக்குது, வா செம்மையாக இருக்குது, செம்மையாக வந்து கொச்சின் இருக்குது. நம்ம வந்து புளி சாதம் வந்து ரெடி ஆகிடும். சேர்த்து பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வறுத்துட்டு புட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் புட்டு அப்படியே இருக்குது. ஸோ காஞ்சி மிளகா அந்த புளி தண்ணி வந்து வச்சு எடுத்து வச்சிருக்கோம். ப்ராசஸ் வந்து இது பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ கடுகு போடணும், கடலைப்பருப்பு வந்து போடணும், சீரகம் வந்து ஆட் பண்ணலாம், நல்லா வந்து வதக்கலாம். ஸோ எப்படி வந்துச்சுன்னா புளியோங்களுக்கு வந்து கருவேப்பிலை வந்து அதிகமாக வந்து போடணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். பெருங்காயம் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி. ஸோ மஞ்சள் பொடி வந்து பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து மஞ்சள் பொடி போடலாம். ஸோ மஞ்சள் பொடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் அவாய்ட் பண்ணணும். டெஃபினட்டாக நம்மளோட டைட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் வெளியில். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து சேர்க்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புளி கரைச்சி ஆல்ரெடி தண்ணி வந்து சேர்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்கிட்டோம். 10 to 11 ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். அப்புறம் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சு நல்லா வந்து திக்காக ஆன பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறக்கணும். ரைஸ் வந்து ஆல்ரெடி வெடிச்சு வச்சிருக்கோம். இந்த ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஹெல்த்தியான புளி சாதம் வந்து ரெடி ஆகிடும். மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வா பார்த்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 2 months 3 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாறு வெடிச்சு ஆற வச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலக்கி விட்டு போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து எடுத்து வச்சிடும். ஒரு வேளை பத்தில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போகிறோம். ஆல்ரெடி வந்து வெடிச்சு வச்ச ரைஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போகிறோம். ஸோ உப்பு பத்தலைனா கூட நம்ம வந்து இந்த ஸ்டைல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். ஸோ புஜ்ஜி ராஜா ஃபன் பாருங்கள், சூப்பராக வந்து புஜ்ஜி என்னம்மா என்ன பண்ணுறீங்க வேறு? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கு.